சில பேருக்கு எண்ணெய் தேய்ச்ச உடனேவே ஹச்சு ஹச்சு அப்படின்னு ஒரு 30 தும்மல் போட்டுருவாங்க. உடனே சளி பிடிச்சுக்கும். சில பிள்ளைங்க பூஞ்சையா இருக்கும் பாருங்க. பூஞ்சையா இருக்கிறதுன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காது. என்னாச்சுன்னாக்க ஒரு மழை பெஞ்சா இங்க தும்ம ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஓம சொரசம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு எங்க ஊரு ஐயனார் சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மருத்துவர். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சாமி இந்த இந்த பிள்ளைங்கள்லாம் லட்சு லட்சுன்னு தும்முதுங்களே, என்ன செய்யறது அப்படின்னுட்டு. அப்ப அவர் சொன்னாரு, அதுக்கு ரொம்ப சுலபமா உனக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நீ உங்ககிட்ட சொன்னாதான் நீ 40 பேருக்கு சொல்லுவேன். 40 பேரா? 4 லட்சம் பேருக்கு இல்ல சொல்லுவேன். அவருக்கு தெரியல, நீ சொன்னா 40 பேருக்கு சொல்லுவேங்கிறார். 4 பேர் இல்லையா, 40 பேர். இப்ப ஜலதோஷம் வந்துருச்சுன்னா வெத்தலையில 4, சரிங்களா? வெத்தலையில 4 வெத்தலை எடுத்து, நல்ல கொழுந்து வெத்தலையா இருக்கணும். வெத்தலை மட்டும் ரொம்ப. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த காம்பு எடுத்துரும். இந்த நடுவுல இருக்கிற நரம்பு இருக்குல்ல, அதை அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு, இதுல ஒரு கல்லு உப்பு. அது என்னங்க ஒரு கல்லுன்னு? அவர் அதான் சொன்னாரு, 4 வெத்தலைக்கு ஒரு கல்லு உப்பு, இம்புட்டூண்டு ஓமம். இதை வச்சு நல்லா அம்மியில ஓட அரைச்சிடணும். இந்த எண்ணெய் தேய்ச்ச உடனேவே இந்த ஓம சொரசம் இருக்குல்ல, இது பேர் சுரசம். ஏங்க சுரசம்னு பேரு அப்படின்னு? சு அப்படின்னா நல்லவம், ரசம் அப்படின்னாக்கா குடிப்பதற்கு ஏற்றது அப்படின்னு அவர் சொன்னாரு. சு ரசம். இப்ப நல்ல உப்பு, ஓமம், இந்த 4 வெத்தலையும் மிக்சியில தான் அரைக்க முடியும். இப்ப அம்மியில எங்க போய் அரைக்கிறது? அரைச்சு அதை வடிகட்டி, இந்த குளிச்சுட்டு வந்த உடனேவே நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே தலையை துவட்டுவீங்க. குளிச்சுட்டு வந்த உடனே முதுக தொடச்சு விட்டுருங்க பிள்ளைகளுக்கு, நெஞ்ச தொடச்சு விட்டுருங்க. அப்புறமா தலை, கை, கால். இல்ல கால் கை அங்க பத்தி கவலை இல்லை. முதல்ல நீங்க தலையை துவட்டக்கூடாது. முதுக தொடச்சு, நெஞ்ச தொடச்சு, தலையை துவட்டணும். துவட்டின உடனே அந்த துண்டை இடுப்புல கட்டி விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு இந்த ஓம சொரசத்தை கொடுத்துட்டீங்க, இந்த ஜலதோஷம் பிடிக்காது. சில பிள்ளைங்களுக்கு இந்த ஜலதோஷம் பிடிச்சு சொரத்துல கொண்டாந்து விட்டுரும். அப்ப என்ன செய்யணும், புழுங்கரிசி, ஒரு விரலி மஞ்சள். இது என்ன தெரியுமா, எங்க வாத்தியார் எங்களெல்லாம் திட்டுவாரு, என்ன மக்கு சாம்பிராணியும் பாரு. ஏன் மக்கு சாம்பிராணின்னு? மடத்து சாம்பிராணியும் பாரு. மட சாம்பிராணின்னு திட்டுவாங்க. ஏன் தெரியுமா, எல்லா ஊர்லயும் சிவன் கோயிலும் இருக்கும், சிவ மடமும் இருக்கும். இந்த மடம்னாக்கா வீடு இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்குவாங்க. அடுத்த நாள் காலையில சங்கர சங்கர சம்போ அப்படின்னு பாடிக்கிட்டு போய் அந்த ஒரு காவடி மாதிரி எடுத்துக்கிட்டு போய் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து எல்லாருமா கூட்டாஞ்சோறு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. அங்க வந்து ஒரு மரத்துல பொட்டி வச்சிருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, கோவில் சிவன் கோயிலுக்கு சாம்பிராணியை கொண்டாந்து இந்த பொட்டியில போடுவாங்க. இப்ப நாமளா இருந்தோம்னா இந்த சாம்பிராணியை எடுத்து மூடி வச்சிருப்போம். அவங்க அப்படியே திறந்து போட்டு அந்த சாம்பிராணியை ஒரு வாரம் கழிச்சு நீங்க எடுத்து அப்படி மோந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வாசமே இருக்காது. அட மட சாம்பிராணிமாங்க, மடத்துல இருக்கிற சாம்பிராணிக்கு வாசனை கிடையாதுன்னு அர்த்தம். இது நல்லா இருக்கு, வாசம் பிரமாதமா புகை வரும் போல. இம்புட்டூண்டு புழுங்கல் அரிசி, ஒரு வரலி மஞ்சள், இந்த சாம்பிராணி எல்லாத்தையும் நல்லா இழைச்சு, அதையும் அம்மியில அரைச்சு இல்லாட்டி மிக்சியில அரைச்சு. மிக்சியில அரைச்சிங்கன்னாக்கா இது ஈசிக்கும், அதுல போய் மாட்டிக்கும். நீங்க அம்மியிலேயே அரைங்க. அரைச்சு அந்த விழுத இலுப்பச்சட்டியில போட்டு நல்லா கிண்டிட்டு அதை நெத்தியில 10 போடணும். 10 போடுறது அப்படின்னாக்கா, இப்ப ரொம்ப பிள்ளைக்கு ஜுரமா இருந்தா தாய்ப்பால்ல குங்குமப்பூ போட்டு கூட குழைச்சு அப்படி போடுவாங்க. சில பேர் குங்குமத்தை குழைச்சு போடுவாங்க. சில பேர் திருநீரை வெந்நீர்ல குழைச்சு போடுவாங்க. இப்ப இந்த 10 போட்டாக்க ஜுரம் இறங்கிடும். இந்த ஜுரம் இறங்கணும். ஏன்னா ஜுரம் ஏறுச்சுன்னாக்க இந்த ஜலதோஷம் பிடிக்குது இல்ல, அது இன்னும் ஜாஸ்தியா போயிடும். அதுக்குதான் சாம்பிராணி, புழுங்கல் அரிசி, ஒரு விரலி மஞ்சள், இது எல்லாத்தையும் நல்லா ஓட அரைச்சு ஒரு இலுப்பச்சட்டியில போட்டு கிண்டி அதை எடுத்து நெத்தியில 10 போடுறது அப்படிம்பாங்க.
அப்படி 10 போடுறதுன்னா அப்படி 3 விரலால எடுத்து இப்படி போடணும். அந்த புள்ள பாவம் முனைகிட்டு கிடக்கும் ஜுரத்துல. அப்ப போட்டு கிட்ட உட்காந்து அந்த 10 காயணும். அதுக்குள்ள தொடச்சிடக்கூடாது. அது பாட்டு காயட்டும். காஞ்ச விரட்டு இன்னொரு தரம் போடுங்க. இந்த 10 எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லல. எங்க ஐயனார் சாமி மருத்துவர் தான் சொன்னாரு. அவர் இப்ப இல்ல. இருந்தாலும் பாருங்க, அவர்கிட்ட அன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டேன். அவர் நீ 40 பேருக்கு சொல்லுவேன்னாங்க, நான் 4 லட்சம் பேருக்கு சொல்லுவேன்னு. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தடுமம் பிடிச்சா இந்த ஓம சொரசம், ஜுரம் வந்துச்சுன்னாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சாம்பிராணி, புழுங்கலரிசி, மஞ்சள் போட்டு 10 போடுறது தான் நல்லது. யாருக்கும் ஜுரம் வர வேணாம், யாருக்கும் இருமல் வர வேணாம். அப்படியே வந்துருச்சுனாலும் கைவசம் பாட்டு வைத்தியம் இருக்கவே இருக்குப்பா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்.